தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சியின் தர்மபுரி வேட்பாளர் சௌமியா அன்புமணி அவர்கள் மிக தீவிரமாக கிராமங்களில் இறங்கி பிரச்சாரம் செய்து வருகிறார். அவர் இந்த மாவட்டத்திற்கு என்னென்ன திட்டங்களை வைத்திருக்கிறார், எப்படி பிரச்சாரம் செய்து வருகிறார் என்பதை அவரிடமே கேட்டு தெரிந்து கொள்ளலாம். மேடம் வணக்கம். மேடம், இப்ப தர்மபுரி மாவட்டத்தில் இறங்கி மிக தீவிரமா பிரச்சாரம் செஞ்சிட்டு இருக்கீங்க. நீங்க குறிப்பிடுறீங்க தர்மபுரி மாவட்ட மக்கள் மிகவும் பாசமானவர்கள் அப்படின்னு சொல்லி. இந்த பாசமான மக்கள் என்ன சொல்றாங்க, பிரச்சாரத்துல என்ன சொல்றாங்க? அவங்க தர்மபுரி மாவட்டத்து மக்கள்ல ரொம்ப பாசமானவங்க, வேற ரொம்ப வெகுளியானவங்க, இவ்வளவு ஆசையா இருப்பாங்க. இன்னைக்கு நான் அவங்க கிட்ட கடந்த ஒரு வார காலமாக பிரச்சாரத்துக்காக போயிட்டு இருக்கேன். நான் எப்பயுமே 15 வருஷமா வந்துட்டு இருக்கிறேன். அப்பயே என் மேல ரொம்ப பாசமா தான் இருப்பாங்க. இப்ப நான் பிரச்சாரத்துக்காக போகிற இடத்துல எல்லாம் அவங்க என் மேல, அக்கா நீ தைரியமா போயிட்டு வா, அண்ணி நீங்க தைரியமா போயிட்டு வாங்க, நம்மளுதுதான்மா அப்படின்ற மாதிரி என்கிட்ட சொல்லிதான் அனுப்புறாங்க. அவ்வளவு பெரிய வரவேற்பு இருக்கிறது. இப்ப தர்மபுரி மாவட்ட மக்கள், இந்த தொகுதியை சேர்ந்த மக்கள் உங்களுக்கு ஏன் வாக்களிக்கணும்? உங்களுக்கு வாக்களிச்சா நீங்க இந்த மக்களுக்கு என்ன செய்வீங்க, என்ன திட்டத்தை கையில வச்சிருக்கீங்க? நான் பாத்தீங்கன்னா தர்மபுரி மாவட்டத்துக்கு புதிதானவள் அல்ல, நிறைய முறை வந்திருக்கிறேன். இங்க ஏற்கனவே தர்மபுரி மாவட்டத்திற்கு நிறைய திட்டங்களை பாட்டாளி மக்கள் கட்சியும் அதன் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களும் கொண்டு வந்திருக்காங்க. வளர்ச்சி திட்டங்கள், முதல்ல தண்ணீருக்கான திட்டம், அடுத்தது சாலை வசதி, வேலை வாய்ப்பு மெயின். இப்ப பாத்தீங்கன்னா சிப்காட் இங்க கொண்டு வராங்க. ஆனா இப்பதான் நிலம் எடுக்கக்கூடிய வேலை தான் ஆரம்பித்து சொல்லும்போது மேடம், இப்ப தர்மபுரினாலே குறிப்பா பெங்களூர் இந்த மாதிரி வெளி இடங்களுக்கு தான் நிறைய பேர் வேலை செய்யறாங்க. இப்ப இங்க உள்ளூர்லயே வேலை வாய்ப்பை உருவாக்கணும்னா அதுக்கு உங்ககிட்ட என்ன திட்டம் இருக்கு? இப்ப பாட்டு சிப்காட் கொண்டு வந்ததே, அதுவும் அழுத்தம் கொடுத்து கொண்டு வந்ததே சட்டமன்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் தான். அதுவும் குறிப்பா சட்டமன்ற உறுப்பினர்கள் தர்மபுரியிலிருந்து எத்தனையோ பேர் போயிருக்கிறாங்க. நம்ம பாட்டாளி மக்கள் கட்சி அவங்க கொண்டு வந்ததுனால தான் வந்தது. இப்ப அதுல பெரிய தொழிற்சாலைகளை அமைத்து அதுல இளைஞர்களுக்கும் இளம் பெண்களுக்கும் தகுதியானவர்களுக்கும் வேலை வாய்ப்பு வழங்க வேண்டும் என்பதுதான் முதல் குறிக்கோள். இதெல்லாம் செய்யணும். இப்ப ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டமே பாட்டாளி மக்கள் கட்சி அழுத்தம் கொடுத்ததுனால மருத்துவரையோட தொடர் அழுத்தத்தால தான் இதை அன்றைய முதல்வர் முத்தமிழறிஞர் கலைஞர்கள் அறிவிச்சு அந்த ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டம் நடந்துட்டு இருக்கு. இப்ப உங்களுடைய தலைவர், பாமக தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் பேசும்போது சொல்றாரு, பெண்களுக்கு ஒரு பிரச்சனைனா சௌமியா அன்புமணி அவர்கள் கொதிச்சு போயிடுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த தர்மபுரி மாவட்டத்தினுடைய பெண்கள் முன்னேற்றத்திற்காக நீங்கள் வைத்திருக்கக்கூடிய திட்டம் என்ன திட்டம் வச்சிருக்கீங்க? தண்ணிக்கு போராட்டம் போராட்டம் போராட்டம். நல்ல தண்ணியே கிடையாது. அவங்க தண்ணிக்காக பாதி நாள் அவங்க தண்ணியை தேடிதான் அலையறாங்க. இந்த மாவட்டத்து பெண்கள் பாத்தீங்கன்னா தண்ணி இல்லாம ஒரு நல்ல குடம் தண்ணி, ஒரு குடம் நல்ல தண்ணீருக்காக ரொம்ப தூரம் நடக்கணும். இல்ல அதுக்காக அவங்களுடைய வாழ்க்கை பாதி நடந்தே தேஞ்சு போயிடுது. அதனால அவங்களுக்கு முதல்ல நல்ல தண்ணீர் கொடுக்கணும். அதுதான் என்னுடைய வேலை. அடுத்தது பாத்தீங்கன்னா பெண்களுக்கான இங்க ஒரு அரசு கல்லூரி கிடையாது. அரசு கல்லூரி இருக்கிறது, ஆனா அது பெண்களுக்கான கல்லூரி, எல்லாருமே ஆடவரும் மகளிரும் சேர்ந்து படிக்கக்கூடிய கல்லூரி. ஒரு அரசு கல்லூரியை கொண்டு வர வேண்டும் என்று நாங்க ரொம்ப நாளா முயற்சி பண்ணிட்டு இருக்கிறோம். அதை கொண்டு வர வேண்டும் என்பது அது ஒரு நோக்கம். அதே போல பெண்களுக்கு பொருளாதார சுதந்திரம் அது வேணும். அதுக்காக இங்க நிறைய பின்னலாடை நிறுவனம், இல்ல ஆயத்த ஆடை வளாகம், அதை ஏற்றுமதி வளாகம், அந்த மாதிரி விஷயங்களை கொண்டு வரதுக்காக நிறைய முயற்சி எடுப்பேன். அப்பதான் பெண்கள் வெளியில வேலைக்கு போகாம அங்க வீட்டுல போய் இந்த பகுதியிலே வேலை செய்யறதுக்கு நல்லா இருக்கும். ஏன்னா பெண்களை எல்லாம் ரொம்ப கல்யாணம் ஆகி குழந்தை எல்லாம் பிறந்த அப்புறம் வெளியூருக்குள்ள வேலைக்கு ரொம்ப அனுப்ப மாட்டாங்க. அந்த பகுதியிலே ஏதாவது வேலை இருந்தா அவங்க இதுவா இருப்பாங்க. இந்த பெண்கள் பாதுகாப்பு, இந்த விஷயத்துக்கும் முதல் குரல் நான் தான் கொடுப்பேன். அதுல ஒரு சின்ன காம்ப்ரமைஸ் கூட கிடையாது. அதுக்காக எங்க இருந்தாலும் ஓடி நான் குரல் கொடுப்பேன். அது பெண்கள் பாதுகாப்பு, பெண்கள் பொருளாதார சுதந்திரம், பெண்களுடைய கல்வி, வேலை வாய்ப்புக்கு முன்னுரிமை கொடுப்பேன். முதல்ல தண்ணி வேணும், பாதுகாப்பான சாலை வசதி வேணும். இதுக்கெல்லாம் என்னுடைய முழு நேர வேலை இதுவா தான் இருக்கும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.